ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ். டிஎன்பிஎஸ்சியுடைய கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம டெய்லியுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாத்தாளை எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் 100 கேள்வி இருக்குது. இந்த வினாத்தாளில் இருக்கிற 50 கேள்வியை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? 51வது கேள்வி, தாமரை இலை நீர் போல. இது ஊமைங்க. இந்த ஊமை கூறும் பொருள் யாதென கண்டறிக. அதாவது இந்த ஊமையுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொருள் என்ன கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை பட்டும் படாமல் இருத்தல். 52வது கேள்வி, பேரறிவாளன் திருப்போல என்னும் ஊமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. பேரறிவாளன் திருப்போல, இந்த ஊமை கூறும் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. பொருள் என்ன? பேரறிவாளன் திருப்போல. சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? விடை பலருக்கும் பயன்படும். அடுத்து 53வது கேள்வி, சரியான இணையை கண்டறிக. கீழே பார்த்தீங்கன்னா ஊமையையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று தான் கரெக்டாக இருக்குது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? இலவு காத்த கிளி போல என்பது ஏமாற்றம். சரி, மற்றதுக்கு என்ன வரும் கண்டுபிடிங்க. இடியோசை கேட்ட நாகம் போலன்னா என்ன? குன்றின் மேலிட்ட விளக்கு போலன்னா என்ன? அடுத்தது காட்டும் பளிங்கு போல, இது என்ன? இந்த 3க்கும் விடையை கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் நீங்கள் தான் போட்டு விட்றீங்க, உங்களுக்கான கேள்வி. சரி, அடுத்து 54வது கேள்வியை பார்க்கலாமா? வாக்கிய அமைப்பினை கண்டறிக. வீரர்கள் நாட்டை காத்தனர். இது எந்த டைப்பான வாக்கியம்னு கேட்குறாங்க. எந்த டைப்பான வாக்கியம்? விடையை பார்க்கலாமா? விடை செய்வினை வாக்கியம். 55வது கேள்வி, விடைக்கேற்ற சரியான வினாவை தேர்ந்தெடு. வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். இது விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்கணும். எது கரெக்டான வினாவாக வரும்? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை, இப்படி தான் வரணும். சரி, மற்றதில் என்ன தப்பு? தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்றவர் யார், இப்படியெல்லாம் கேள்வி வராது. வ.உ.சி. எதை கற்றார், இது வராது. வ.உ.சி. அவர்கள் எந்த மொழியில் புலமை பெற்றிருந்தார், எந்த மொழியில், எந்த மொழினா ஒரு மொழி தான் சொல்லணும். ஸோ இங்கே 2 மொழியை கொடுத்துருக்காங்க, ஸோ வராது. சரிங்களா? அடுத்தது 56வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. இங்கேயும் என்ன பண்ணணும்? விடையை கொடுத்துருக்காங்க, வினாவை கண்டுபிடிக்கணும். வ.உ.சி. வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மைகள் பெற்றிருந்தார். இது விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? வ.உ.சி.யின் பன்முகத்தன்மைகள் யாவை, இதுதான் வினாவாக வரும். 57வது கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு. குவிந்து, குவித்து, இதுக்கான வேறுபாட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி எந்த தொடர் சரியாக இருக்குன்னு சொல்லணும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் பரவாயில்ல. நம்ம விடையை பார்க்கலாமா? விடை பி தான் கரெக்டு. சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர், இதான் கரெக்டு. 58வது கேள்வி, சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. எது சரியான தொடரோ அதை கண்டுபிடிக்கணும். அதாவது சொற்களை மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க, எது சரியாக வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? தமிழகத்தின் வேர்ஸ்வத் என புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன், இதுதான் சரியான தொடர். 59வது கேள்வி, அகர வரிசைப்படுத்திய சரியான விடையை தெரிவு செய்க. அதாவது ஏதோ 2 ஆப்ஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எது அகர வரிசைப்படி அமைந்துள்ளது அதை கண்டுபிடிக்கணும். ஒன்றை கண்டுபிடிக்கிறதுனா டைம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கும், 2 கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் கொஞ்சம் கூடுதலாக எடுக்கும். சரி, ஓகே, கண்டுபிடிங்க எது சரியாக இருக்கிறது. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை 2 மற்றும் 4 தான் கரெக்டு. 2ல் என்ன சரின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆள தான் ஆரம்பிக்குது. ஆனால் இங்கே பாருங்களேன், அதாவது ஃபஸ்ட்டு லா வரும், அப்புறம் இந்த ரா வரும், அப்புறம் இன் வரும். இந்த ஆர்டரில் தான் போகணும். 60வது கேள்வி, எழுதிய பாடல் எவ்வகை தொடர். எழுதிய பாடல் அப்படிங்கிறது எவ்வகையான தொடர்னு கேட்குறாங்க. எவ்வகையான தொடர்? விடையை பார்க்கலாமா? விடை பெயரச்ச தொடர். அதாவது எழுதிய அப்படிங்கிறது பெயரச்சம், பெயரச்ச தொடர். 61வது கேள்வி,
மகிழ் என்ற சொல்லின் வினையாள்னையும் பெயரை தெரிவு செய்க. மகிழ் அப்படிங்கிறது ஒரு சொல்லு. இந்த சொல்லிலிருந்து வினையாள்னியும் பெயரை கண்டுபிடிக்கணும். எது வினையாள்னியும் பெயர்? விடையை பார்க்கலாமா? விடை மகிழ்ந்தோர். 62வது கேள்வி, எழுது என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. எழுது அப்படிங்கிறது ஒரு வேர் சொல்லுங்க. இதிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்கணும். எது வினை எச்சம்? கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை எழுதி என்பது தான் வினை எச்சம். 63வது கேள்வி, வேர் சொல்லை கண்டறிக. கற்றார். கற்றார் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும். பேசிக்கான ஒரு வினா தான். விடையை பார்க்கலாமா? கல் என்பது கரெக்டு. 64வது கேள்வி, பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை கண்டறிக. மாலா டேஸ் இல் விழுந்தால். டேஸில் விழல, பள்ளத்தில் விழுந்தால். ஆனால் அது எந்த இல் வரும்னு பார்க்கணும். விடையை பார்க்கலாமா? விடை பி தான் கரெக்டு. இந்த இல் இந்த லா தான் வரணும். 65வது கேள்வி, சரியான தொடரை கண்டறிக. எது சரியான தொடரோ அதை கண்டுபிடிக்கணும். 4 தொடரில் எது சரியான தொடர்? கண்டுபிடிங்க பார்ப்போம். 4 தொடரில் எது சரி? விடையை பார்க்கலாமா? விடை பி தான் கரெக்டு. சரி, மற்றதில் என்ன தவறு? இங்கே பாருங்கள், இந்த ரா வரக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த ரூ வரக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த ரா இந்த ரூ வந்திருக்கு. ஸோ பி தான் கரெக்டு. 66வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எதில் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 4ல் ஏதோ ஒன்றில் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? ஹியூமனிட்டினா மனிதநேயம். ஓகே. மற்றது என்ன தப்புன்னா, ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளைன்னு வந்திருக்கணும். பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பட்டுன்னு வந்திருக்கணும். மெர்சி அப்படின்னா கருணைன்னு வந்திருக்கணும். இது வந்து மாறி வந்திருக்கு. 67வது கேள்வி, சரியான எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்புக. எதிர்மறை சொல்ல வச்சு நிரப்பணும். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். செல்வ வாழ்வை விரும்பியவள். அதாவது ஒரு சொல்ல நம்ம சொல்லணும், ஆனால் அது வந்து பொருள் மாறாமல் சொல்லணும். எந்த சொல்ல போட்டால் பொருள் மாறாமல் வரும்? விடையை பார்க்கலாமா? விடை பி தான் கரெக்டு. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். இதுதான் வந்து சரியான எதிர்மறை சொல். 68வது கேள்வி, மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. எந்த தொடரில் மரபு பிழை இல்லை அதை கண்டுபிடி சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க. எந்த தொடரில் மரபு பிழை இல்லை? விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. பார்க்கலாமா? விடை டி தான் கரெக்டு. கொடியில் உள்ள மலரை கொய்து வா அப்படி தான் சொல்லணும். எடுத்து வா, கொண்டு வா, பறித்து வான்னு சொல்லக்கூடாது. மலரை பறித்து வான்னு கூட சரின்னு நினச்சி போட்டுறக்கூடாது. அது தப்பு. மலரை கொய்துவான் தான் சொல்லணும். 69வது கேள்வி, மரபு வலுவற்ற தொடர் எது? எந்த தொடரில் மரபு வலு இல்லைன்னு கேட்குறாங்க. எந்த தொடரில் மரபு வலு இல்லை? விடையை பார்க்கலாமா? பி தான் கரெக்டு. குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வனைந்தான். மண்பானையை செய்தான், உருவாக்கினான், தயாரித்தான் அப்படி சொல்லக்கூடாது. வனைந்தான் தான் சொல்லணும். அதான் கரெக்டு. 70வது கேள்வி, வலுவு சொல்லற்ற தொடர் எது? எந்த தொடரில் வலு இல்லாமல் சரியாக இருக்குன்னு கேட்குறாங்க. எந்த தொடரில் சரியாக இருக்கிறது? விடையை பார்க்கலாமா? கண்ணா நேற்று நீ வந்தாய் அப்படிங்கிறதான் கரெக்டு. சரி, மற்றதில் என்ன தப்பு? கண்ணா நேற்று நீ வந்தேனா? வந்தேன்னு சொல்லக்கூடாது. கண்ணா நேற்று நீ வருகிறாயா அப்படிலாம் சொல்லக்கூடாது. கண்ணா நேற்று நீ வருகிறாய், இதுவும் தப்பு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தவறு. அடுத்தது 71வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. எந்த சொல் பொருந்தாததோ அதை கண்டுபிடிக்கணும். எது பொருந்தாதது? விடையை பார்க்கலாமா? மண்ணீட்டாளர், கண்ணுள் வினைஞர், காருகர் எல்லாமே கரெக்டு. துகிர் அப்படின்னா அது பொருந்தாத சொல். மற்ற எல்லாமே கலைஞர்களை குறிக்கும். துகிர் அப்படின்னா அது வேற ஒரு பொருளை குறிக்கும். துகிர்னா என்ன? இது உங்களுக்கான கேள்வி. துகிர் இதை பற்றி ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த கேள்விக்கான பதில் என்னங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடுங்க. 72வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. கீழே பாருங்கள், 4 சொல் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று பொருந்தாமல் இருக்குது. அது எதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? மதுரை காஞ்சி என்பது பொருந்தாதது. மற்ற எல்லாமே 8 தொகை நூல்கள்.
73வது கேள்வியிலிருந்து 77வது கேள்வி வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க ஒரு பத்தியை கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியை படிச்சுட்டு அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேள்வியை பார்க்க போகிறோம், அப்புறம் பதிலை கண்டுபிடிக்க போகிறோம். சரி பாருங்கள், 73வது கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு எது தேவைப்படுகிறது? எது தேவைப்படுகிறது? எங்கே இருக்கிறது? இங்கே இருக்குது பாருங்கள். மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. அப்போ விடை மொழிபெயர்ப்பு. 74வது கேள்வி. மொழிபெயர்ப்பு இல்லையெனில் எதன் வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும்? எதனுடைய வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும்? கண்டுபிடிங்க. அதாவது ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. அப்போ விடை என்னது? ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. அடுத்து 75வது கேள்வி. மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுவன யாவை? மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுவன யாவை? எவை வளர்ச்சி பெறுகின்றன? கண்டுபிடிங்க. அப்போ ஆப்ஷனில் என்ன இருக்குது? இதழ்கள் தான் இருக்குது. ஸோ இதழ்கள் தான் வளர்ச்சி பெறுகின்றன. அடுத்து 76வது கேள்வி. விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறது? விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறது? மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இருக்குது? இங்கே பாருங்கள், மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. 77வது கேள்வி. மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது எது? கண்டுபிடிங்க. அதாவது நாளிதழ் படிப்பு. அப்போ விடை நாளிதழ் படிப்பு. 78வது கேள்வி. பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. அதாவது என்ன பண்ணணும்னா, பொருத்த சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சொற்களை பொருத்தணும். பொருத்திட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை சி தான் ஆன்சர். பகடு அப்படின்னா எருமைக்கடா, பேரி அப்படின்னா தேன், மேதினா எருமை, கலைனா கரும்பு. இதுதான் ஆன்சர். அடுத்து 79வது கேள்வி. சொல்லுக்கேற்ற பொருள் இடம்பெற்றுள்ள தொடரை கண்டறிக. சொல்லுக்கு ஏற்ற பொருள் எந்த தொடரில் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், கோடு, நேமி, விரிச்சி, செலவுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த தொடரில் சொல்லும் பொருளும் கரெக்டாக வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? கோடு. மேற்கு தொடர்ச்சி மலையில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன. கோடு அப்படின்னா மலையை குறிக்கும். ஸோ அதான் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து 80வது கேள்வி. சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது? எதில் சொல்லும் பொருளும் பொருந்தி இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. எதில் பொருந்தி இருக்கிறது பாருங்கள். விடையை பார்க்கலாமா? விடை அல்லல் அப்படின்னா சேரு. இதுதான் கரெக்டு. 81வது கேள்வி. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 கூட்டல் 4 இதை சேர்த்து எழுதிட்டு ஒரு ஊர் அடிப்படையில் நம்ம அமைக்கணும். அமைங்க. இதை ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது இது பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்து. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறது தான் வரணும். ஓர் வரக்கூடாது, ஒரு தான் வரணும். 82வது கேள்வி. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. புல் கூட்டு பெயர். புல் கூட்டமாக இருந்தால் அதுக்கு என்ன பேருங்க? இது ரிப்பீட் வினாங்க, நம்ம பல முறை பார்த்துட்டோம். விடையை பார்க்கலாமா? புற்கட்டு. அடுத்து 83வது கேள்வி. படலை என்பது எது? படலை கடலை கிடையாது, படலை. விடையை பார்க்கலாமா? விடை படலைனா மாலைங்களாம். நானே இப்போ தாங்க கேள்விப்படுறேன். அடுத்து 84வது கேள்வி. செறிவு என்பது என்ன? கண்டுபிடிங்க பார்ப்போம். செறிவு அப்படின்னா என்ன? செறிவுன்னா என்ன? விடையை பார்க்கலாமா? முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுறது தான் செறிவு. 85வது கேள்வி. கலைச்சொல் அறிக. நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். சரி, விடையை பார்க்கலாமா? விடை மறுமலர்ச்சி. கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. கூற்று பாருங்க. இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம், தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார். எது சரின்னு கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை கூற்றும் சரி, காரணம் சரி. 9ஆம் வகுப்பில் இருக்குங்க. அடுத்து 87வது கேள்வி. கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. கூற்று உன் பெரு முதலான துணை வினைகள் செய்யப்பாட்டு வினைகளாக அமைகின்றன. காரணம், செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செய்யப்பாட்டு வினையாகும். எது சரி கண்டுபிடிங்க. இது இலக்கண அடிப்படையில் வந்திருக்குங்க. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சரி, விடையை பார்க்கலாமா? விடை கூற்றும் சரி, காரணம் சரி.
அடுத்து 88வது கேள்வி, குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. குறில் நெடில் மாற்றத்தில் எது தவறான இணைன்னு கண்டுபிடிக்கணும். எது தவறான இணை கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை அறம் பொருள் என்பது தப்பு. இங்கே பாருங்கள், உணவு ஊ, இங்கே பாருங்கள் ஊ, இ ஈ, ஏ ஏ. பட் என்ன வந்திருக்குங்க, அறம்னா பொருள் வந்திருக்கு. ஸோ இதுதான் தவறு. 89வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்க்க. நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள். நீங்கள் வரும்பொழுது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள். சரி, இதில் ஏதோ ஒரு சொல்லை எடுத்து ஃபிட் பண்ணணுமாமா. எந்த சொல் ஃபிட் பண்ண முடியும்? சரி, விடையை பார்க்கலாமா? ஒரு என்ற சொல்லை தான் ஃபிட் பண்ண முடியும். நீங்கள் வரும்பொழுது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள், இப்படி தான் சொல்ல முடியும். 90வது கேள்வி, சரியான இணைப்பு சொல் எழுதுக. நூலின் பயன் படித்தல், கல்வியின் பயன் கற்றல். இங்கே என்ன இணைப்பு சொல் வரும் கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல். இதுதான் கரெக்டு. அடுத்தது 91வது கேள்வி, சரியான இணைப்பு சொல் எழுதுக. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இங்கே என்ன இணைப்பு சொல் வரும் கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? மேலும் அப்படிங்கிறது தான் வரும். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இப்படி தான் வரணும். அடுத்து 92வது கேள்வி, சரியான இனிப்பு சொல்லால் நிரப்புக. நாம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும், டேஸ் துன்பப்பட நேரிடும். இந்த வினாவை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோங்க. விடையை பார்க்கலாமா? இல்லை என்றால் என்பது தான் வரணும். நாம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். இப்படி தான் வரும். அடுத்து 93வது கேள்வி, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இந்த தொடரில் வலு அமைதி சொல் எது? எந்த சொல் வலு அமைதியாக வந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. இது வலு அமைதி அந்த டைப்பில் வருதுங்க. விடையை பார்க்கலாமா? வருகிறார் என்பது தான் வலு அமைதி. வருவார்னு தான் சொல்லணும், ஆனால் இங்கே வருகிறார்னு சொல்கிறதையும் நம்ம ஏற்றுக்கிறோம். அடுத்து 94வது கேள்வி, வின் என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. அதாவது வின் அப்படிங்கிற வார்த்தையை வேற ஒரு வார்த்தையோடு இணைச்சி எது கரெக்டாக பொருந்துதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? வின் வெளிங்கிறது தான் கரெக்டாக பொருந்தும். சரி, மற்றதோட பொருத்தி பார்க்கலாமா? வின் தடை வராது, வின் மின் வராது, வின் பழி வராது. அடுத்தது 95வது கேள்வி, கிளி என்பதுடன் பொருத்தி வரும் ஒளி மரபு சொல் எதுவென கண்டறிக. கிளி எப்படி ஒளி எழுப்பும் அதுதான் கேட்குறாங்க. கிளி எப்படி ஒளி எழுப்பும்? கிளி பேசும். இதுதான் ஆன்சர். 96வது கேள்வி, சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போவ சொல். இது சொல் வழக்குங்க. இதை எழுத்து வழக்காக மாற்றணுங்களாம். மாற்றுங்க. சரி, விடையை பார்க்கலாமா? இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல். இதுதான் சரியான எழுத்து வழக்கு. 97வது கேள்வி, குடந்தை என்பதன் மருவு எது? குடந்தை என்பதன் மருவு எது? எது மருவு? விடையை பார்க்கலாமா? கும்பகோணம் என்பதை தான் குடந்தைன்னு சொல்லுவோம். 98வது கேள்வி, ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. சரியான ஊர் பெயரின் மருவை கண்டுபிடிக்கணும். எது சரியாக இருக்குன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்த்தாவே தெரிகிறது. திருச்சிராப்பள்ளியை திருச்சின்னு சொல்கிறோம். அடுத்து 99வது கேள்வி, பட் இணையான தமிழ்ச்சொல் தருக. பட் அப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கான சரியான தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. சரியான தமிழ்ச்சொல் ஆனால். கடைசி கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. சரி, 100வது கேள்வியை பார்க்கலாமா? பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. எந்த தொடர் பிறமொழி சொல் கலக்காத தொடர்ன்னு கண்டுபிடிக்கணும். எது பிறமொழி சொல் கலவாத தொடர்? விடையை பார்க்கலாமா? விடை கடல் நீர் உப்பாக இருக்கிறது என்பது தான் கரெக்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 50 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 50 வினாக்களில் உங்களுக்கு எத்தனை கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் 50 முக்கியமான வினாக்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.